பிரதமர் மோடி பேசியதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திரித்து பேசி அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார் என்று தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் சாவி இருக்கிறது என்ற உடனேயே தமிழர்கள் திருடர்கள் என்று கூறியதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணையை கட்டுவதாக கேரள அரசு கூறியுள்ளதை குறிப்பிட்டுள்ள அவர், முல்லை பெரியாறு அணையிலும் சிலந்தி அணையிலும் தமிழர்களின் உரிமை பறிக்கப்படுவது குறித்து மௌனமாக இருப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா கூட்டணி தோல்வி பயத்தில் உளறிக் கொண்டு இருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடி ஒடிசாவில் உள்ள கோயிலின் சாவியை காணவில்லை என்றும் ஒடிசாவை நிர்வகிக்கும் அதிகாரியை குறித்து மட்டுமே பேசியதாக குறிப்பிட்டார். மேலும் தமிழர்களை பற்றி அவர் எதுவும் கூறவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் தவறான தகவலை மக்களிடம் திணிக்க வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தோல்வி பயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியினரும் உளறிக் கொண்டிருப்பதாக எல் முருகன் விமர்சித்துள்ளார். பிரதமர் என்ன சொல்லியிருந்தாரு, ஒரிசாவில் இருந்த அந்த சாவி காணா, அந்த சாவியை அங்கே ஒரிசாவை நிர்வகிக்கிற அந்த அதிகாரியை மையமாக வச்சு தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது ஸ்டாலின் அவர்கள் தவறான ஒரு தகவலை தமிழ்நாட்டில் திரித்து சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் தவறான தகவலை மக்கள் மத்தியில் திணிக்க வேண்டாம். இது இண்டி கூட்டணி தோல்வி பயத்தில் இந்த உளவிற்கு கொண்டிருக்கக்கூடாது. வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்தது தொடர்பான வழக்கில் காவலர் முரளிராஜாவிடம் 7 மணி நேரத்திற்கு மேலாக சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் அமைந்துள்ள குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி போலீசார் 400 நாட்களுக்கும் மேலாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக அதே கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளிராஜாவிற்கு ஏற்கனவே குரல் மாதிரி பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருந்தனர். இதையடுத்து புதுக்கோட்டை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரான அவரிடம் வேங்கை வயல் சம்பவம் நடந்த சமயத்தில் முரளிராஜா உள்ளிட்ட இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் பேசிய ஆடியோ பதிவை முக்கிய ஆதாரமாக கொண்டு சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மழைக்கு ஒதுங்கிய கட்டிடம் இடிந்து விழுந்ததில் சிக்கிய 6 பேரை தீயணைப்புத்துறையினர் போராடி மீட்டுள்ளனர். சிவகங்கை பகுதியில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் காவலர் குடியிருப்பு பகுதியில் பாதி கட்டப்பட்ட நிலையில் கட்டிடம் ஒன்று இருந்துள்ளது. அதில் நேற்று மழைக்கு சிலர் ஒதுங்கியுள்ள நிலையில் கனமழை பெய்ததால் கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்துள்ளது. அதில் 6 பேர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர். உடனே தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் இடிபாடுகளை அகற்றி 6 பேரை மீட்டுள்ளனர். பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட அவர்கள் சிவகங்கை அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாம்பரம் அருகே பட்டப்பகலில் வயதான மூதாட்டியிடம் தாலிச்சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. தாம்பரம் அடுத்த ராஜகீழ்பாக்கம் மாருதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சீதாலட்சுமி. கடைக்கு சென்று வீடு திரும்பிய போது டியோ பைக்கில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர் அவர் அணிந்திருந்த 2.5 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்றுள்ளார். இது தொடர்பாக சேலையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளையில் பட்டப்பகலில் அரங்கேறிய இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. காரைக்குடி கொப்புடையம்மன் கோயிலின் நகை மாயமான வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை ஏதும் எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். பாளைய நாட்டில் உள்ள கொப்புடையம்மன் கோயிலில் இருந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைகள் கடந்த 2015ஆம் ஆண்டு சரிபார்த்த போது மாயமானது தெரியவந்துள்ளது. நகைகளை மீட்கவும் காரணமான அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் துரைராஜ் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை ஏதும் எடுக்கப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறைக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கோயில் தரப்பில் சிவகங்கை மாவட்ட எஸ்பியிடம் புகார் கொடுக்கவும் அதன்படி நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட 2 வயது குழந்தையை ரயில்வே போலீசார் சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் 1.5 மணி நேரத்தில் மீட்டுள்ளனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மோதிபிண்டு என்பவரது 2 வயது பெண் குழந்தை திடீரென காணாமல் போனதாக தெரிகிறது. இது தொடர்பாக உடனடியாக ரயில்வே போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில்
சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 2 பேர் குழந்தையை கடத்திச் சென்றது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து சென்னை மூர் மார்க்கெட் பகுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த குழந்தையை மீட்ட ரயில்வே போலீசார் விஜயவாடாவைச் சேர்ந்த துர்கா மற்றும் சித்தராமையா ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வடகலை மற்றும் தென்கலை பிரிவினர் இடையே மீண்டும் மோதல் வந்துள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் நடைபெற்று வரும் வைகாசி பிரம்மோற்சவ விழாவில் கோஷ்டி பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக இரு பிரிவினரும் வேத பாராயணம் மற்றும் திவ்ய பிரபந்தம் பாடக்கூடாது என கோயில் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வரதராஜ பெருமாள் வீதி உலா வந்து கங்கை கொண்டான் மண்டபத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது வடகலை பிரிவினர் மந்திர புஷ்பம் எனப்படும் பாடலை பாடி வழிபாடு செய்தபோது தென்கலை பிரிவினர் இடையூறு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து இரு பிரிவினருக்கும் இடையே பிரச்சினை வெடித்ததால் போலீசார் இருதரப்பினரிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் இந்த விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் நீதிமன்றம் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்ற பசிபிக் ஆசிய சிலம்பாட்ட போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்த தென்காசியை சேர்ந்த சிறுவனுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் சிறுவன் கௌதம். இவர் கடந்த வாரம் பாங்காக்கில் நடைபெற்ற பசிபிக் ஆசிய சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் வென்றார். இதையடுத்து பதக்கத்துடன் சொந்த ஊருக்கு திரும்பிய சிறுவனுக்கு உறவினர்கள் மற்றும் சக மாணவர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சிறுவனை ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். திண்டுக்கல்லில் திமுக பிரமுகரை மர்ம நபர்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வேடப்பட்டியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் மாயாண்டி ஜோசப் என்பவர் யாக்கன்பட்டி பகுதியில் டாஸ்மாக் பார் நடத்தி வருகிறார். இவர் நேற்று இரவு தனது பாரில் இருந்து வீட்டுக்கு சென்ற வழியில் மறைந்திருந்த மர்ம நபர்கள் சிலர் அவரை மறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். கொடூரமாக வெட்டப்பட்டதால் இரத்த வெள்ளத்தில் மிதந்த மாயாண்டி ஜோசப் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாயாண்டி ஜோசப்பின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய நிலையில் கொலை சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே மின்சார ரயில்களில் பெண்களிடம் செயின் பறித்த ஆட்டோ டிரைவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் கொளராச்சேரியை சேர்ந்த அபிராமி என்பவர் கடந்த வாரம் மின்சார ரயிலில் சென்றபோது மர்ம நபர் ஒருவர் அவரது செயினை பறித்துக் கொண்டு ரயிலில் இருந்து குதித்து தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து ரயில்வே போலீசாரிடம் புகார் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து இதேபோல் திருட்டுச் சம்பவங்கள் நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சந்தேகம் அளிக்கும் வகையில் நின்றிருந்தவரை போலீசார் விசாரித்தனர். அப்போது அவர் பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் நாகராஜ் என்பதும் அவர்தான் மின்சார ரயிலில் பெண் பயணிகளிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 11 சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிப்பறி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வட மாநிலத்தவர்களை கைது செய்த போலீசார் 6.5 லட்சம் மதிப்புள்ள நகை பணத்தை மீட்டுள்ளனர். விழுப்புரம் நகர பகுதிகளில் கடந்த சில மாதமாக தொடர் நகை பறிப்பு மற்றும் வழிப்பறி சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் விழுப்புரம் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரித்து வந்தனர். அதன்படி நேற்று தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த வட மாநிலத்தவர்கள் 3 பேரை பிடித்து விசாரித்துள்ளனர். அதில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அவர்கள் வாகன திருட்டு, நகை பறிப்பு உள்ளிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 10 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1,40,000 பணம், 3 செல்போன்கள், ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றியதாக காதலன் வீட்டின் முன்பு இளம் பெண் காதலி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் சாலைப்புதூரைச் சேர்ந்த சூர்யா என்ற இளம்பெண் அதே ஊரைச் சேர்ந்த அருண்குமார் என்பவரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் சென்னையில் ஒரே வீட்டில் தங்கியிருந்த நிலையில் சூர்யா கர்ப்பமாகியுள்ளார். இதையறிந்த அருண்குமாரின் பெற்றோர் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பதாக கூறி ஏமாற்றி கருவை கலைத்துள்ளனர். அதன்பின் அருண்குமாருக்கு வேறு திருமணம் நடக்கவுள்ளதாக கேள்விப்பட்ட சூர்யா நேற்று முன்தினம் இரவு அவர் வீட்டின் முன்பு விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உடனே அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
சென்னையை அடுத்த மதுரவாயலில் தனியாக நடந்து செல்லும் சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். மதுரவாயல் MMDA காலனி பகுதியில் தனியாக நடந்து சென்ற 2 சிறுமிகளுக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்ததன் அடிப்படையில் அப்பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் ஐயப்பன் தாங்கல் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் தனியாக சென்ற பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து மகேஷை போக்சோ சட்டத்தில் கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். ஈரோடு அருகே உடல் உறுப்புகளை தானம் செய்த இளைஞரின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. தம்பிரான் வலசு பகுதியைச் சேர்ந்தவர் பூபதி. இவர் கடந்த வாரம் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்தில் சிக்கிய நிலையில் அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து பூபதியின் குடும்பத்தினர் மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு பூபதியின் உடல் உறுப்புகளை தானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பூபதியின் கண்கள், இதயம், கல்லீரல், கணையம் உள்ளிட்ட உறுப்புகள் சென்னை, கோவை, கரூர் மற்றும் பெங்களூருவுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவர்கள் அனுப்பி வைத்தனர். இதையடுத்து பூபதியின் உடலுக்கு அரசின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டு காங்கேயத்தில் உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. வாக்கு எண்ணும் பணிகளை செய்ய உள்ள ஊழியர்களுக்கான பயிற்சி முகாம் கோவையில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் கோவை அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வரும் ஜூன் 4ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கான பயிற்சி முகாம் கோவை மாநகராட்சி கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் ஊழியர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். கோவை மக்களவை தொகுதியில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள 250 அரசு ஊழியர்கள் பயிற்சி முகாமில் பங்கேற்றனர். பெண்ணின் கையை ஆணுக்கு பொருத்தி செயல்பட வைத்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 2 வாரத்தில் 2 கைமாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. முன்னதாக செயலிழந்த கைகளுடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 2 இளைஞர்களுக்கு சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த பெண் நன்கொடையாளர்களின் 2 கைகளும் பொருத்தப்பட்டது. தொடர்ந்து அறுவை சிகிச்சைக்கு பின் இருவரும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது மருத்துவ சாதனையாக பார்க்கப்படுகிறது. இதனால் பலரும் மருத்துவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்தில் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற திருமுறை வீதி உலா உற்சவத்தில் ஆதீனகர்த்தர் பங்கேற்றார். மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்தில் திருமுறைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு யானைகள் மீது ஏற்றப்பட்டு வீதி உலா சென்ற நிகழ்வு நடத்தப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதன்பின் சில காரணங்களால் இந்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் 50 ஆண்டுகளுக்கு பின் நேற்று இந்த நிகழ்ச்சி மீண்டும் கோலாகலமாக நடத்தப்பட்டது. அதில் ஆதீன திருமணத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட தேவாரம், திருவாசகம் ஆகிய திருமுறைகள் கோயில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த 5 யானைகளின் மீது ஏற்றப்பட்டு வீதி உலா நடந்தது. இதில் ஆதீனம், தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பங்கேற்றார்.